ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படியா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்பவுமே இளமையாக இருக்கீங்க. ஐயா இன்னைக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப மெனக்கடுறாங்க. ஜிம்முக்கு போகிறாங்க, ஃபேலோ டயட் இருக்காங்க, அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா காய்கறிகளே சாப்பிட்டுருக்காங்க, பழங்களே சாப்பிட்டுருக்காங்க, இயற்கை உணவுகளாக எடுத்துகிட்டு இருக்காங்க, வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்காங்க. இப்படி என்னென்னமோ பண்ணியும் வெயிட் லாஸ் ஆகுது, திருப்பியும் வெயிட் லாஸ் கெயின் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் தயாரித்து கொடுக்குற இந்த வீட்டு உணவு முறையில், அதில் அஞ்சலரை பெட்டிலிருந்து தயாரித்து கொடுக்குற இந்த உணவு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்லா வெயிட் லாஸ் ஆகுதுன்னு சொன்னீங்க. நானும் நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்தேன், நல்ல ரிசல்ட் தான். இப்போது உங்களுடைய டேட் கிடைக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இதை பற்றி நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள். ஏன்னா இதுதான் இந்த வெயிட் லாஸ் உணவு. ஐயா இதை பற்றி மக்களுக்கு சொல்லுங்களேன். நீங்கள் இளமையோடு இருப்பதற்கு இயற்கையை நேசியுங்கள், இளமையோடு வாழுங்கள். இயற்கையை நேசித்தாலே போதும். இது வீட்டில் இருக்கக்கூடிய அஞ்சரை பெட்டி தான். இந்த அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய உணவுகளை இன்று பலருக்கு தெரியாது. அஞ்சரை பெட்டினா என்னன்னு கேட்குறாங்க. நான் அதை பார்த்துட்டேன். அஞ்சரை பெட்டினா வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் பாட்டி காலத்தில் இருக்கக்கூடியதை கேளுங்க. உங்கள் பாட்டி கண்ட உணவு தான், வேறு ஒன்றும் இல்லை, ரசம் தான். என்ன ரசத்துக்கு உண்டான உணவு, மிளகு, சீரகம், திப்பிலி, ஓமம் இது கலந்தது, அப்புறம் மூலிகைகள் 2 கலந்துள்ளது. இதை நீங்கள் அன்றாடம் பயன்படுத்தி வரும்பொழுது ஒரு 10 நாட்களில் உங்களது உடல் எடை கணிசமாக குறைந்திருப்பதை தாங்கள் உணர்வீர்கள். அதுபோக தொப்பையின் அளவும் குறைந்துள்ளது. ஐயா இப்போது இதில் நாம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ எனக்கு 100 கேஜின்னு வைங்களேன், எனக்கு எப்படி எடுக்கணும், எத்தனை வேலை எடுக்கணும்னு சொல்லுங்களேன். ஒரு 50 கிலோ உள்ள ஒரு 10 கிலோ குறையணும், 20 கிலோ குறையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு நேரம் எடுத்தால் போதும். காலை 6 மணிலிருந்து 7 மணிக்குள் 1 ஸ்பூன் அளவு எடுத்து 2 டம்ளர் தண்ணீர் ஊற்றி அதை திறந்து வைத்து கொதிக்க வைக்க வேண்டும். கொதிக்க வைத்து அதை துணியில் வடிகட்ட வேண்டும். வடிகட்டி தண்ணீரை மட்டும் அருந்துங்கள், போதுமானது. அதே நேரத்தில் எனக்கு 80 கிலோ இருக்கிறது, 100 கிலோ இருக்கிறது, 120 கிலோ இருக்கிறது என்றால் தாங்கள் அதை உணர்வீர்கள். ஆனால் நீங்கள் 2 நேரம் எடுக்க வேண்டும். அதாவது காலை 6 to 8க்குள்ளும் மாலை 4 to 5க்குள்ளும். ஆனால் 6 மணிக்கு எடுக்கவா 7 மணிக்கு எடுக்கவாலாம் எடுக்காதீர்கள். தயவு செய்து தவறுகள் இழைக்காதீர்கள், உங்கள் உடல் நலத்திற்கு கேடு. அதே நேரத்தில் இந்த 2 முறை எடுத்தாலே ஒரு 10 நாட்கள் பயன்படுத்தி பாருங்கள். உண்மைத்தன்மை உங்களுக்கு உணர்த்தும், நீங்களே உணர்வீர்கள். உங்களால் பலர் பயன்பெறுவார்கள். நன்றிங்க ஐயா. ஐயா இப்போது ஒரு மாதம் எடுக்கிறேன்னு வைங்களேன், நான் 100 கேஜி இருக்கிறேன், ஒரு மாதம் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு அப்ராக்சிமேட்டாக அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் எவ்வளோ குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது? இப்போ ஒரு மாதம் எடுக்கிறீங்கன்னா இது வாத உடம்புக்கு ஒரு 2 கிலோவும் 2 கிலோலேருந்து 3 கிலோ வரைக்கும் குறையும். பித்த உடம்புக்கு வந்து 2 கிலோலேருந்து 5 கிலோ வரைக்கும் குறையும். அதே மாதிரி கப உடம்புக்கு 9 கிலோ வரைக்கும் குறைஞ்சிருக்கு. ஆனால் 6 கிலோ வரைக்கும் குறையும்னு நான் சொல்கிறேன். இந்த உலகத்துக்கு சொல்ல வரீங்க. அதாவது ஒரு மாதத்தில் 6 கேஜி வரை வெயிட் லாஸ் பண்ணலாம். ஆனால் ஐயா இது சாப்பிடும் போது ஏதாவது சைடு எஃபெக்ட் மக்களுக்கு வருமா? எந்தவித சைடு எஃபெக்ட் இல்லை. ஏன்னா நம்ம பாட்டி சொல்லி கொடுத்தது தான் நம்ம செய்கிறோம். ரெண்டாவது வந்து இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, வீட்டில் வைக்கக்கூடிய ரசம் தானே, வேற என்ன. அந்த ரசத்தை தான் நீங்கள் இப்போ தயார் பண்ண போகிறீங்க. அந்த ரசத்துக்கு உண்டான சூத்திரத்தையும் அதாவது சூரணத்தையும் உங்களுக்கு கொடுக்குறேன். சூத்திரத்தை சொல்லி சூரணத்தை கொடுக்குறேன். நீங்கள் செய்ய போகிறீங்க, குடிக்க போகிறீங்க. இதில் என்ன இருக்குது? உங்களுக்கு பக்க விளைவுகள் என்ன வரும்? உணவு தான். உணவே மருந்து. நம்ம மருந்தாக எடுக்கலை, உணவாக எடுக்கிறோம். சூப்பருங்க ஐயா. ஐயா இது சாப்பிடும்போது வேறு என்னென்ன நோய்கள் மக்களுக்கு தீரும் இல்லை தீர்ந்திருக்கு? அதாவது இன்னைக்கு முற்றிலும் தீர்ந்திருக்கக்கூடிய நோய், நான் இதை வந்து உடல் எடைக்கும், அதாவது பருமன், அதே நேரத்தில் தொப்பையின் சுற்றளவு, இதை குறைப்பதற்காக தான் கொடுத்து வருகிறேன். ஆனால் மக்கள் எனக்கு வழங்கியுள்ளது என்ன திரும்ப சொல்லியிருக்கிறார்கள், ஒரு மாதத்திலே சொல்கிறார்கள், ஐயா இதனால வந்து எனக்கு அல்சர் பிரச்சனை தீர்ந்துருக்கு, ஐயா எனக்கு இதில் குடல் பிரச்சனை தீர்ந்துருக்கு, ஐயா கல்லீரல் பிரச்சனை கெட்டு போச்சுன்னு டாக்டர் சொன்னார், அது இன்னைக்கு சரியாக இருக்குது. அதே நேரத்தில் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து எனக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், நீ போய் முதல்ல உன்னுடைய உடல் எடையை குறைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் உடல் எடையை குறைக்கிறதுக்காக தான் வந்தேன். இன்னைக்கு ஹார்ட் அட்டாக் பண்ணால் அந்த சர்ஜரியே தேவையில்லைன்னு அதே டாக்டர் சொல்லிட்டாரு. நான் சிறப்பாக மகிழ்கிறேன், உங்களை நினச்சி எண்ணி புகழ்கிறேன், உங்களை கடவுளான்னு நினைக்கிறேன்றாங்க. நான் நல்ல கடவுள், சாதாரண கருவி தான். எல்லாம் எனது சித்தர்களின் வழிகாட்டுதல் தான். நன்றி, வணக்கம். நன்றிங்க. என்ன இருக்குல்லே, உங்களுக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும் ஆசையாக இருக்கா? இதுதான் அந்த பவுட்ரு. பார்த்தீங்கன்னா இது ஐயா பாக்கெட்லையும் கொடுக்குறாரு, பாட்டிலையும் கொடுக்குறாரு, எப்படி வேணாலும் பேக் பண்ணி கொடுக்குறாரு. ஐயா இருக்க இடம் பார்த்தீங்கன்னாக்கா மதுரை தான். இந்த மதுரையில் ஐயாவை சந்திக்கணும் அப்படின்னு சொன்னால் கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த உணவு கண்டிப்பாக கொடுப்பாரு. இது உணவு தான், மருந்தல்ல.
அதனால் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஐயா சொன்ன மாதிரி சைடு எஃபெக்ட் எதுவுமே இல்லை. உலகத்தில் நீங்கள் எங்கே வேணாலும் இருங்க, இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. வீட்டில் ஒருத்தருக்காவது பார்த்தீங்கன்னாக்கா உடல் பருமன் இருக்குது, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. இல்லை உங்கள் ரிலேட்டிவ் தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா உடல் எடை குறையும் போது, குறைஞ்சி அவங்க ஒல்லியாக ஆரோக்கியமாக இருக்கும்போது, கண்டிப்பாக அவங்க சந்தோஷப்படும் போது அந்த சந்தோஷம் உங்களையும் வந்து சேரும். சரி நண்பர்களே, ஐயாவோட இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சார் ஹரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்.